உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏ பூமி, நீ இங்க வந்த உனக்கு ஏன் கையால தான் சாவு. ஏய் ஏய், கல்யாணத்துக்கு வரவங்க கிஃப்டோட வருவாங்க பாத்துக்கிறேன். நீ என்ன கத்தியோட வந்துக்கிற? ஆமா, யார் நீ? பேரு கோபாலு, சமயக்காரம்மா. அதான் கத்தி கையில வச்சிருக்கேன். சமையல் கட்டில வேலை இருக்கு, வரமா? இவன் மூஞ்சிய பார்த்தா அவ்வளவு நல்லவனா தெரியலையே. எதுக்கும் இவன் மேல ஒரு கண்ணு வச்சுன்னே இருக்கணும். ஏய் தாமரை, இங்க நின்னு என்ன கதை பேசிட்டு இருக்க? அங்க எவ்வளவு வேலை இருக்கு, வா போலாம். சரி வா. மேடம், அங்க பாருங்க. அந்த கேடு கட்டவை இவங்க கூடியெல்லாம் பேசுறான்னா ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தோணுது மேடம். இல்ல சார், அவங்க நார்மலா தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க அவங்க மேல கோவத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தோணுது. இல்ல மேடம், கிரிமினல் இவ ஏதாவது பண்ணுவா. இருங்க சார், டென்ஷன் ஆகாதீங்க. தம்பி, ஃபுல் ஸ்கிரீன் ஓபன் பண்ணுங்க. ஓகே மேடம். தம்பி தம்பி, அந்த D15ல அது ஃபுல் ஸ்கிரீன் ஓபன் பண்ணுங்க. தம்பி, அங்க நிக்கிறாரு பாருங்க ஒரு பர்சன். அவரை மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ண முடியுமா பாருங்க. ஓகே மேடம். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. பத்மநாபன் சார், எனக்கு என்னமோ இவன் மேலதான் டவுட்டா இருக்கு. கண்டிப்பா அவன் மண்டபத்துல எங்கேயாச்சும் இருப்பான். நம்ம போய் தேடலாம் வாங்க. தேங்க்ஸ் தம்பி. ஓகே மேம். ஏய் ராணி, ஒரு நிமிஷம் தனியா வரையா, நான் கூட கொஞ்சம் பேசணும். நம்ம போலாம் போலாம். சரிங்க ராணி, நீங்க பாருங்க. தேங்க்ஸ். எங்கயா? நான் உனக்கு காமிக்கணும், வா. யோ தாடிகாரா, எங்கயா கூப்பிடுற? ஏன், என்ன ஏதுன்னு சொன்னாதான் வருவியா? வா வா சொல்றேன், வா. ஏய், இரு இரு என்ன இரு. யோ, என்னயா என்னயா பண்ற? எதுவும் பேசாம அமைதியா வா. பார்த்து மெல்ல. என்னயா ஒரே இருட்டா இருக்குது? இரு. லைட்ஸ். எல்லாம் உனக்கு தான், பாரு. என்ன ராணி, பிடிச்சிருக்கா? ஐயோ ரொம்ப நல்லா இருக்குதியா. ஐயோ தாடிகாரா, நான் உன்னைய ரொம்ப சிடுமூஞ்சி
எப்ப பார்த்தாலும் உருனே இருப்பேன்னு நினைச்சுன்னு இருந்தேயா. ஆனா உனக்குள்ளேயும் ஒரு ரொமான்டிக்கான ஹீரோ இருப்பான்னு இப்பதான் தெரிஞ்சுக்கினேன். இப்போ நீ என் கழுத்துல தாலி கட்டினதும் அந்த போட்டோவையும் இதே மாதிரி ஆக்கிட வேண்டியதுதான். அதுக்காக தான் ராணி நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். பொம்மி வந்து அவ கையால தாலி எடுத்து கொடுப்பான்னு நீ சொல்லியிருக்க. நீ என்னை ஏமாத்த மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். நான் மறுபடியும் சொல்றேன், பொம்மி வந்து தாலி எடுத்து கொடுத்தா மட்டும்தான் நான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன். ஏன்னா கடைசி நிமிஷத்துல நீ என்ன தப்பா நினைச்ச கூடாது, ஓகேவா? பொம்மி அக்கா, பொம்மி அக்கா, தாடிகார நீ வந்து தாலி எடுத்து குத்தாதான் கட்டுவேன்னு திட்டமா சொல்றான். ஐயோ எனக்கு மனசுக்குள்ளார திக்கு திக்குன்னு இருக்குதுக்கா. ஏன்க்கா இத்தனை தப்பா கூப்பிட்டு நீ வரல? பொம்மி அக்கா, பொம்மி அக்கா. ஐயோ செஞ்ச ஆபத்தாச்சே. ஐயோ ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு இருக்கு ஐயா. அம்மா, சித்தப்பா ஏன் இங்க நிக்கிறாரு? ஐயோ ஐயோ, நான் இல்ல என்ன விட்டுரு. ஐயோ சித்தப்பா, நான் தான் தமன்னா. எதுக்காக இப்படி பயந்து சாகுறீங்க? ஏன் இப்படி பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? அது வந்து தமன்னா, அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன், கொஞ்சம் கேளு. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? சொன்ன என் கைய கொஞ்சம் பாரு, அழுத்திடுவேன். அப்புறம் டமார். ஐயோ, என்ன நடந்துச்சுன்னு தமன்னா கிட்ட சொன்னா அப்புறம் இந்த ஜாய் நம்மள வச்சு செய்யுமே. வாய திறந்துராத ரகுரா, தமன்னா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளி. சித்தப்பா, நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீங்க என்ன இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? அதை விடு தமன்னா, அது ஒண்ணும் இல்ல. காலையில டிஃபன் போட்டாங்கல்ல, அதுல பொங்கல்ல கொஞ்சம் உப்பு அதிகமா இருந்துச்சுல்ல, பூரி வந்து புஷ்னே இல்ல. என்ன டிஃபன் போட்டாங்களோ? நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா உங்களை புலிதான் அடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். சரி சரி, நீங்க வாங்க அங்க போய் பார்க்கலாம். இல்லன்னா டவுட் வரும், வாங்க போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.